அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் இதை நம்பவே மாட்டேன் அப்படின்னு. ஆமா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆள் இறந்து போயிட்டான். இறந்து போயிட்டான். பேய் இருக்கேன் இல்லையா நம்பலாமா வேண்டாமா இது எனக்கு தெரிஞ்சாகணும். முக்கியமான வாழ்க்கையில நான் கேள்வி ரொம்ப நாளா நமக்கு வந்து இந்த கேள்விக்கு வந்து பதில் தெரியும். இது வந்து சந்திரமுகி படத்துல இருந்தே இது இருக்குது. இதுனா சரி பேய் இருக்கேன் இல்லையா நம்பலாமா வேண்டாமா இது எனக்கு தெரிஞ்சாகணும். இப்படிங்கிறது வடிவேல் சொன்னது. சரி, இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை விட பெட்டர் ஸ்பாட் கிடைக்காது. இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த ஸ்பாட்டை விட, ஏன்னா இங்க இருந்துட்டு இல்லன்னா இல்லதான். இந்த இடத்துல வாழ்க்கை சில பேர் சொல்றாங்க, இங்க இருக்கிறவங்க இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அப்பாவுக்கு எங்களுக்கு எங்க ஃபேமிலியை நாங்க இருந்த ஊர் கிராமத்துல இருந்த ஊர்ல இருந்த வரைக்கும் இருக்கு. பேய் ஓட்டுவாங்க, உண்மையா நடந்துருக்குது, பேய் அடிச்சு ஓட்டுவாங்க. சரி, இப்போ வந்து அவங்களெல்லாம் ஒரு பாஸ்ட் எல்லாம் ஒரு ஹிஸ்டரி எல்லாம் விடு, ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் விட்டு ஆரம்பிக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்குன்றீங்கல்ல, ஏன் நம்ப? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. இது நடந்தது நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மணிக்கு வேலைக்கு போறேன்னு வைங்களே, ஆனால் 11 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன். கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும். நைட் 2 மணிக்கு வேலைக்கு. இல்லை இல்லை, பகல் 2 மணிக்கு 12 மணிக்கு வேலை முடிஞ்சு ரிட்டர்ன் வேலையை விட்டு வீட்டுக்கு வரோம். ஓகே, வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் அன்னைக்கு நைட்டு 1 மணி ஆகுது. அதாவது 1 hour டிராவலிங். அதுவும் அது வந்து ஒரு ரூரல் ஏரியா தான், யாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்டாக தெரியும். அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு. ஓகே, சுடுகாடு கடந்து போகிறப்ப ஒரு பேடு ஸ்மெல்லாம் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். எனக்கு ஒரு மூலையில் ஒரு தாட் ஏற்பட்டுச்சு. அது ஒருத்தவங்களோட என்ன சொல்ற ஒப்பீனியன் தான். அதான் சொல்கிறேன் ப்ரோ. இப்போ அவர் இல்லைங்கிறேன், நான் இல்லைங்கிறேன். அது வந்து அவ்வளோதான். ஆனால் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்கன்னா நிற்கிறாங்க. அவங்க யாரு என்ன அதெல்லாம் தேவையே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு 1 மணிக்கு வண்டி ஓட்டிட்டோம், அந்த மாதிரி இடத்துல நமக்கு எதுக்கு அது தோணணும்? புரியுதா இல்லையா? நீ சொல்லி அது எதுக்கு தோணணும்? உனக்கு அந்த தனியாக இப்போ யாராவது வந்தாங்கன்னா சரி, இப்போ நீ நானே வச்சுக்கோ, நானும் இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு கேரக்டர் தனியாக போகிறாங்கனாலே நைட்டு நம்ம வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, தனியாக இடத்துல போகக்கூடாது, இங்கே வயசு பசங்கன்னா 12 மணிக்குள்ள 11 மணிக்குள்ள வந்துடணும், நைட்டு வெளியே சுற்றக்கூடாதுன்னு. ஏன் அது வந்து இதுக்கான காரணங்கள் தான். நீ தனியாக போனீங்கன்னா அடுத்து ஏன் நம்ம 12 மணிக்கு வேலை முடிச்சு வரோம். எனக்கு ஒரு டவுட்டு, 12 மணிக்கு வேலையை முடிச்சு வரோம். ஆனால் 12 மணிக்கு வேலையை முடிச்சு வரப்ப 1 மணி நேரம் டிராவலிங்கிறப்ப 1 மணி நேரம் டிராவலிங் பண்ணி வரப்ப நமக்கு ஏதாவது தோணணும். புரியுதா? நான் உங்களுக்கு கேட்கறது கொஸ்டின் நம்புறா அதனால உனக்கு தோணுதுடா. உங்களுக்கு சத்தியமா சொல்றேன், அது வரைக்குமே நான் வேற யோசனையில இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் இதை நம்பவே மாட்டேன் அப்படின்னு. ஆமா, உங்களுக்கு அந்த மாதிரி தாட்சே வந்தது இல்ல. ஆனா அந்த இடத்த கிட்டத்தட்ட கேபிள் நெருங்குறேன். இது நெருங்குறப்ப வந்து நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சு இடையில தான் வந்தது. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டேல இருந்து இடையில தான் வந்தது. சீரியஸா சொல்றேன், அந்த இடத்துல கேபிஎம் அந்த பாதத்தோட இறங்குறப்ப எனக்கு இந்த இடத்துல இருக்குமோ இருக்காதோ, ஆனா ஒரு திங்க நிக்காதோ, நம்ம போறப்ப ஹெல்மெட் மாறும். இங்க பாருங்க, இது வந்து நம்ம அவ்வளவு நேரம் ஜாலியா பாட்டு கேட்டு வரப்ப அது பாட்டு ஓடிட்டு தான் இருக்கு. பாட்டு ஓடாதப்ப அப்படி வராது, வேற விஷயம். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு அந்த கேள்வி வந்ததுனால உங்களுக்கு ஒரு டவுட், அதுல இருந்து நீங்க டவுட் தான், அது என்ன உண்மை, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு தாட் இருக்கு. ஆமா ஆமா. இப்போ வந்து நீ வந்து நம்பறியா இல்லையா? நான் நம்புறேன். ஏன் நம்புறேன்? ஏன்னா எங்க ஊர்ல இதெல்லாம் நடந்துருக்குது. இப்போ வரைக்குமே அந்த இருக்குது. நீ லைவா நடந்து போயிட்டு இருக்க, அப்ப அங்க ஒரு உருவம் பாக்குற, அது உண்மையே இல்லையா? தெரியும் இல்ல, நான் வந்து அதை பாக்குறேனான்றத பொறுத்து அதுதான் சொல்றேன். நம்ம தான் செய்யணும். நான் ஒண்ணும் அவ்வளவுதான். அது உண்மையே இல்லையா நம்ம தான் சொல்லணும். இப்ப நான் இங்கே நம்ம கேமரால பேசிட்டு இருக்கோம், ஆனா அவங்க பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? புரியுதா? அவங்களுமே யாரா இருந்தாலும் இப்போ நீங்க 2 பேரும் பாக்க, அதுதான் நம்ம பாக்குறோம் தோணுது. நான் இப்போ இதுக்கு பின்னாடி நான் மட்டும் ஒண்ணு பார்த்தேன்னா நான் நீங்க இல்லைன்னு சொல்லலாம், நம்ம தான் செய்யணும். சரி, இப்போ நீ வந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்
பாஸ்ட்ல நம்புறாங்க. அதாவது உங்க வீட்டுல பல நான் பார்த்து வளர்ந்த ஒருத்தங்களுக்கே வந்துட்டு அவங்களுக்கு பேய் பிடிச்சி இப்போ ரீசெண்டா ஒரு 4 to 5 years பிஃபோர் பேய் பிடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பேய் பிடிச்சுன்னா அவங்களாவே இல்லை, இது வந்து மென்டலி சிக்கா இருக்குங்கிறது. மென்டலி சிக்கா இருந்து ஹாஸ்பிட்டல்ல போயாச்சு, அவங்க இவங்க ஸ்டேபிளா தான் இருக்காங்க, எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வரீங்க சொல்றாங்க. கூட இருக்கலாம், நிறைய பேர் நடிக்கிறவங்களும் இருக்காங்க. நடிக்காதவங்க பத்தி பேசுறாங்க வீட்டுல இல்ல இருக்கு அந்த மாதிரி கேஸ் இருக்கு. எந்த இண்டிவிஜுவல் யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம நேர்ல பார்க்கல. இவங்க வந்துட்டு ரொம்ப, அதாவது எங்க பாட்டி, இப்போ எங்க பாட்டியை விட ஒரு 10-20 வயசு சின்னவங்க. ஆனா நல்ல மனுஷங்க, நல்லா பேசுவாங்க. நைட்டு 6-7 நைட்டு, அதான் எங்க ஊர்ல நைட்டு வந்து 6-7 மணி தான். 9 மணிக்கெல்லாம் கடை சாத்திடுவோம், எல்லாம் தூங்கிடுவாங்க. எப்படி ஊர்லலாம் எப்படி தூங்குவாங்க அதே மாதிரி தான். ஒரு 6-7 மணிக்கு வந்து பேசுறவங்க. நான் சின்ன வயசுல இருந்து இவங்கெல்லாம் உட்காந்து பேசுவோம், நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். நல்லா ஊர்க்கதை உலகதை பேசும்போது ஜாலியா இருக்கும் எங்க பாட்டிக்குள்ள பேசும்போது. அவங்க வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு அவங்க ஆளையே காணும். நாங்கள் ஊருக்கு போகும்போது அப்போதான் கேட்கும்போது தான் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, அதாவது பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க, ஏன்னா இதெல்லாம் எல்லாரும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்கும்போது தான் அங்கே பக்கத்துலலாம் ஏன்னா எல்லாருமே பேசுவாங்க, ஊரே நம்ம சொன்னோம்னா. அங்கே அப்படி கேட்கும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டுலாம் போனாங்க. மென்டலி அவங்க வந்து ஓகேவாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்குது, அவங்களாவே இருக்கிறது இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூசாரி பூசாரி இதெல்லாம் இருப்பாங்க, போய் கேட்டதுக்கு தான் அந்த மாதிரி, அதாவது பூசாரிட்டே கேட்டதுக்கு தான் அவங்க ரியாக்ஷனே வர மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் இதுனா ஒரு பாசிட்டிவ் இதில் வராது, அது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவ் ரியாக்ட் பண்ணும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ணும். அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து அவங்க அந்த ஊரில் வந்து ஒரு மாதிரியான இருக்கு, ஏதாவது ஒன்று நடந்திருக்கு. அதாவது அவங்க வந்து பேய் வந்து அடிச்சதோ இல்லையோ, ஆனால் அது ஒரு ஜெர்க்கா இருக்காங்க. இப்போ குழந்தைங்கலாம் வச்சு ஏன் குழந்தை அழுத்தே இருக்குன்னா போய் வந்துருச்சு விடு, நம்மளும் எல்லாருமே இப்போ வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். வந்துச்சு ஒரு கயிறு கட்டிட்டு அவங்க எப்படின்னு பண்ணுவாங்க, அது ஒரு தண்ணி சும்மா துளைக்குன்னா ஒரு திருப்பி ஜெர்க்காகும், நார்மல் ஆயிரும் பாடி. அது வந்து சயின்டிஃபிக்காக நார்மல் ஆயிரும், அது ஒரு பயத்தில் இருக்கிறது நார்மல் ஆயிரும். இப்போ அது உண்மையே இல்லையா, ஆனால் உண்மை இருக்கு, அதனால இருக்கு. அப்படி அடிக்கும் போது தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஓகே ரைட் இருக்கு. நான் அப்புறம் அந்த பேயை ஓட்டி ஓட்டுறதுனா அடிக்கிறது இதெல்லாம் அது எனக்கு தெரியல. ஆனால் பேயை ஓட்டி இப்போ வந்து அவங்க அந்த ஊர்லயே இல்லை, அவங்க வந்து அவங்க பொண்ணு ஊருக்கு போயிட்டாங்க. இது ஒரு ரீசன்ட் இன்சிடென்ட். இதே வந்து கொஞ்சம் பாஸ்ட், அதாவது எங்கள் அப்பா நான் இருக்கிற வயசில் எங்கள் அப்பா இருக்கிற டைம், அந்த டைமில் எங்கள் அப்பா எல்லாருமே வயசு பசங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நைட் என்ன பண்ணுவோம், இப்போ நைட் ஷோ படத்துக்கு போவோம், போயிட்டு 1 மணிக்கு வருவோம். இங்கே வந்துட்டு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, ஏன்னா நைட்டு தான் எல்லாரும் சுற்றி ஆக்டிவாக இருக்கானுங்க, பகலில் எல்லாம் தூக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே ஊர்லலாம் வந்துட்டு எப்படின்னா 8 மணிக்கே ஸ்லீப் மோட் போயிடுவாங்க. அதனால இவங்க வந்துட்டு வயசு பசங்கனால ஜாலியாக போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு, அப்போ வந்து சினிமா தேட்டரில் வந்துட்டு எல்லா ஊர்லேயும் ஒன்று இருக்காது, ஏதோ ஒரு ஊரில் இருக்கும். அந்த ஊருக்கு சைக்கிள் தான் இருக்கும், இல்லை நடந்து போகணும். சைக்கிளில் போய் மிதி 2 பேர் போய் வாடகைக்கு எடுத்துகிட்டு, இல்லைன்னா ஓன் சைக்கிளே எடுத்துகிட்டு போய் மிதிச்சு போயிட்டு வருவாங்க. அப்படி எங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது ஒருத்தர் மட்டும் தனியாக போயிருக்கிறாரு, மற்றவங்களாம் டபுள்ஸ் வந்துருக்குறாங்க. ஒரு சோலாவை வந்துட்டு இருந்திருக்காரு. போயிட்டு நைட்டு படம் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு வரும்போது சைக்கிள் செயின் வந்து கண்டுருச்சு. தனியாக மாட்டிக்கிட்டாரா, எல்லாம் போயிட்டாங்களா? இல்லை வெயிட் பண்ணாங்க. இவர் வீராதி வீர சூராதி சூரன் சொல்லிட்டு நீங்கள் போங்கப்பா, நான் தான் இந்த மாட்டிட்டு மட்டும் வந்துடுறேன். எப்படின்னா என்ன வெளிச்சம் தான் இருப்பாங்க, ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது. அப்போ வந்து இதுதான் மண்ணெண்ணெய் விளக்கு தான். அப்போ ஒரு 80s early 90s. ஆமாம், அதுக்குள்ளதான் ஏறலாம் தெரியாது, எல்லாம் குறிப்பிட்டு. ஓகே, எங்கள் அப்பாவுக்கு ஒரு 18 வயசு 20 வயசு, இல்லைன்னா என் வயசு நம்ம வயசு இருக்கும் அப்படியே வச்சுக்கலாம். இது நிலா வெளிச்சத்துல தான் இருக்குது. அதில் வந்து இருட்டில் வந்து செட்டில் செயின் வந்து இது பண்ணிருக்கிறாரு. சரி, அப்போ வந்துட்டு ஒரு உருவம், கருப்பு உருவம் முன்னாடி இருந்துச்சு. இன்னொன்னே ஒரு பயப்படாமல் இருக்கிறது தான் ஒன்றா இருக்காது. ஜர்க்கனா நம்மளுக்கு புல் அடிக்கும், புல் அடிச்சாலே அவ்வளோதான், பயத்தில் காய்ச்சல் வந்துடும் நார்மலாகவே. அந்த மாதிரி இவருக்கு வந்துருச்சு. வந்தோடனே தான் அதுக்கப்புறம் ஆலய காரணமேன்னு பார்த்தோன்னா மயக்க போட்டு விழுந்துருக்காரு திருப்பி. ஆமாம், அப்புறம் இவங்கெல்லாம் திருப்பி வந்துட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் என்னப்பா என்னாச்சு தட்டி அடிக்க வைக்கிறாங்க. இல்லைப்பா ஒரு ஏதோ உருவம் மாதிரி இருந்துச்சு, அதான் ஒன்றும் லைட்டாக பயந்துட்டேன் அப்படின்னாரு. சரி ரைட்டு போவோம், வந்துட்டு இங்கே நிற்க வேண்டாம் கிளம்பிடுவோம் சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். காலைல பார்த்தா காய்ச்சல். அப்புறம் 3 நாளாக
ஒரே என்னடா 3 நாளா மாத்திராச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் போயிருக்காங்க. டாக்டர் போனா சரியாக அந்த மருந்து டாக்டர் தான் அங்கே இருக்கிற நர்ஸு மாதிரி தான் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் வந்துட்டு பார்க்கும்போது சரியாகல. அப்புறம் பூசாரி வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை தான் பெரிய விட்டுருவாங்க. சரி, அவங்க அப்படி வரும்போதுனா இந்த மாதிரி என்னப்பா இந்த மாதிரி காற்று குறைய மாட்டேங்குது என்னன்னு பார்த்து சொல்லும்போது தான் அப்புறம் அந்த பேய் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சு அந்த பேயை ஓட்டி அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆள் இறந்து போயிட்டான். சின்ன வயசுனா என்ன ஒரு 40s, அதாவது கொஞ்சம் முன்னாடி. ஆமா, கல்யாணமே குழந்தைலாம் வச்சா ஒரு 30-30 வச்சுக்கோங்க. ஆமா, ரொம்ப கம்மியாடா. அதான் ஒரு 30 இருந்தாரு. இது வந்துட்டு இல்ல, அது அவருக்கு அந்த நாள் நடந்ததால கூட நமக்கு இருக்கோ அப்படி மென்டலி அது கூட பயம். ஆனால் அவர் பார்த்தது அவரே தான் சொன்னாரு. அந்த பேய் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா அந்த பேயோட இதுவே என்னன்னா, அந்த பேய் வந்து அருள்வதியை அடிச்சு அந்த ஒரு யார் ஒன்று குளம் ஒன்று ஏரியா குளம், ஊர் குளம், அந்த குளத்துலேயே இறந்து போச்சு. அந்த குளத்து பக்கத்துல ஒரு பெயின் வந்து நீ ஆல்ரெடி இறந்த ஒரு ஆத்மா. இது வந்துட்டு யாரும் வந்து வேணுட்டே வந்து அடி வாங்க போறது இல்லை. ஏன்னா இருந்த பூசாரிலாம் சாட்டை வச்சு அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது மேக்சிமம் எல்லாரும் என்ன சொல்றதுன்னா, அந்த பேய் பேர் அதை விட பேர்லாம் வேண்டாம் நமக்கு. அது வந்து இருக்குங்கிறது வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வரைக்கும் அது இருக்குது. அந்த யாரும் நைட்டு வந்து இப்போ எல்லாரும் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு வருது. இப்போ நீ நம்புறதுக்கு வந்து காரணம் இருக்கலாம். என்ன ஃபார்ம்ல நம்புறேன் இல்லை நான் எல்லாத்தையுமே நம்புறேன் அந்த மாதிரியா? எல்லாத்தையும் நம்புறாங்க. ஆறா நீ சொல்றது பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ சயின்ஸ் படி ரொம்ப பேசுறவங்க பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் தான் பேசுவாங்க, எனர்ஜி வச்சு தான் பேசுவாங்க. பேய், இந்த பேய், அந்த பேய். நான் வந்து அதையும் நம்புறேன், இதையும் நம்புறேன். அதான் எல்லாமே பொதுவாக நம்புறேன். ஆமா, எல்லா விஷயத்துலையும் நம்புறேன். இது இருக்குன்னா இது இருக்கு, எல்லாமே நம்ம ஓகேவா? இந்த பாயிண்ட் இருக்குன்னா இந்த பாயிண்ட் இருக்கணும், அப்போதான் உனக்கு அந்த பேலன்ஸ் இருக்கும். ஓகே, அதான் எல்லா ஃபார்ம்லையும் நீ நம்புற, சயின்ஸ் படியும் நம்புற, இவங்க சொல்ற கதை படியும். ஆமாம், உனக்கு சொல்லிட்டான். இல்ல நீ நம்புறியா இல்லையா அதான் கேக்குறேன். அந்த வைப் ப்ராஜெக்ட் வந்துருக்கு. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 4 வருஷம் முன்னாடி நீ கேட்டிருந்தீங்கன்னா நான் இல்லை நகர்ந்த விழா டக்குனு